அப்படிங்கிறாங்க, கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அழகாக இருக்குது. இந்த சாரீ உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இப்போ காட்டுறேன் நான். இது கூட வந்து கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சிக்கலாம். காலையில் நம்ம வச்ச உருளைக்கிழங்கு வெஜிடேரியன் சால்னா, அதுவும் பூரியும் தான் எப்பவும் போடுற அதே மசாலா தாங்க, வேற ஒன்றும் இல்லை. கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து போட்டு அரைக்கிறோம், அவ்வளோதான். லஞ்ச் இப்பயே எங்களுது உங்களுதுங்கிற பாருங்களேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சென்னை போனால் கேனில் தான் தண்ணி குடிக்கும். இப்போ 2 பேரும் யூஸ் பண்ணுறதுக்கு சில்வரே போதும் ஏங்க. அப்புறம் அம்மாட்ட கேட்காம எல்லாத்துங்க கேட்பாங்க. பொண்ணுங்கன்னா அம்மாட்ட தான் எல்லாமே கேட்பாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 29 6 to 7:30 இப்போ வாங்குறது. அன்பை மட்டும் பகிருங்கள், அன்பளிப்பை தவிருங்கள் அப்படின்னு தான் நாங்கள் அப்பையிலேருந்தே எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து வெளியில தான் கிளம்பியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு மெயினாக என்ன காட்டணும்னு நினச்சிருக்கேன்னாக்கா, இந்த சாரீ தான் காட்ட போகிறேன். இந்த சாரீ எடுத்து குறைஞ்சபட்சம் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2000 ரூபாய்க்கு எடுத்தேங்க இந்த சாரீ. அதுதான் மெயின். சாரியோட டிசைன் காட்டுறேன். நம்ம மேய்ச்சரில் எடுத்தது தான். எங்கள் வீட்டுக்கார் வந்து நம்ம மேய்ச்சரில் நெஞ்சிட்டு இருக்குது எங்கிட்ட எனக்கு எடுத்து கொடுத்தாரு. ஒரு வெட்டிங் டேக்காக எடுத்து கொடுத்தாரு. கலர் காப்பி கொட்டை கலர் எடுத்தேன். இதில் டான்ஸிங் கேர்ள் மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள், அழகாக இருக்கும். முந்தி ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ஜருகையோட. சரி, இந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகும்போதாவது இந்த மாதிரி சாரீஸ் கட்டலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இந்த சாரீஸ்க்கெலாம் எடுத்து ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்ருக்கேன். இதுக்குன்னு தைச்ச ப்ளவுஸ் நான் என்ன தைக்கல, வேற ஒரு சாரீக்கு தைச்ச ப்ளவுஸ் தான் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் அப்போ வந்து செல்ஃபாக வந்துச்சு பாருங்க சாரீ. அதுலேயே அப்படியே பார்டர் ஜருகையோட வரும் பாருங்க. அந்த ஜருகையிலேயே வந்து அப்படியே 2 பேர் ராதே கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அதில் அந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். இதுதான் முந்தியிலையும் வந்திருக்கும். இப்போல்லாம் இந்த மாதிரி வரதில்லை. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இப்போ மறுபடியும் இது வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, மறுபடியும் இதே மாதிரி செல்ஃபில் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ கான்ட்ராஸ்ட் தானே போடுறாங்க. அதுவும் இல்லாமல் தான் வந்து சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சாஃப்ட் சில்க்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மெதுமெதுன்னு இருக்கா. ஆனால் நாங்கள் எடுக்கும் போதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல திக்னஸாகவே இருந்துச்சு இந்த சாரீ. இப்போயும் நல்லா திக்னஸாக இருக்குது. கட்டிக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் கஷ்டமாலாம். நாங்களாம் அப்போ கட்டிட்டு தானே இருந்தோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க தான் ஐயோ வெயிட் ஆகுது அப்படிங்கிறாங்க, கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அழகாக இருக்குது. இந்த சாரீ உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இப்போ காட்டுறேன் நான். சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். 2000 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்து தானுங்களா சாரீ டிசைன். இது நம்ம கட்டம் போட்ட க்ரீன் கலர் சாரீக்கு தைச்சேன் இந்த ப்ளவுஸை. அதை வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, இந்த க்ரீனுக்கு இந்த காப்பி கொட்டைக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி வாங்க விசேஷத்துக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான வேலை அப்படின்னா, எல்லாருக்கும் துணிங்கள்லாம் எடுத்தாச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் எடுக்கவே இல்லை. அதனால வீட்டு தலைவரே அவரு தான். அவருக்கு மேலே எடுக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு பர்ச்சேஸ் வந்து அவருக்கு தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால விசேஷத்துக்கு போயிட்டு வந்துட்டு மதியத்துக்கு மேலே தான் போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால அது அவருக்கு என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வாங்க போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து விகாஸ் தம்பிக்கு என்ன சமையல்னாக்கா, உருளைக்கிழங்கு குழம்பு தாங்க. அது வந்து பாயா, சைவத்தில் செய்கிற பாயா. இந்த குக்கு வித்து கோமாளில் செஞ்சுருந்தாங்க இந்த உருளைக்கிழங்கு வச்சு, வெஜிடேரியன் பாயான்னு சொல்லிட்டு. அதனால் அதை செய்யலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. அடுத்ததாக வந்து சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. புதுசாக வாங்கினா பித்தளை குண்டால சாதம் வச்சாச்சு. அதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி, பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், கசகசா, சோம்பு, அவ்வளோதாங்க. ஒரு ஏலக்காய் போட்டுக்கணும். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட வந்து கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு தாளித்து விட்டாச்சுங்க. ஒன்றும் இல்லை, எண்ணெய் விட்டேன். அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம், பிரியாணி இலை 2 மட்டும்தான் போட்டு தாளித்து விட்டு இஞ்சி பூண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, இது 2யும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு, நம்ம தான் பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் பச்சை மிளகாலாம் போட வேண்டாம். இப்போதைக்கு இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சதை எடுத்து அதில் ஊற்ற வேண்டியது தாங்க. அவ்வளோதான், வேலையே முடிஞ்சு போயிடும். சூப்பராக அரைச்சாச்சு பாருங்கள் தேங்காய். இந்த தேங்காயை நம்ம இதில் ஊற்றிட வேண்டியது தான். இதுக்கு மேலே
சாதம் வந்து லஞ்சுக்கு வந்து அந்த கொத்தமல்லி சம்மந்தி சாதம் தான் செஞ்சு தரப்போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க, அதனால தான் இது செய்யலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய், திருகின தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். தேங்காய், அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா போட்டுங்க, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம நைஸாக அரைக்கணும்னு இல்லை, சும்மா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிட்டோமாவே போதும். சரிங்களா? இப்போ இதை அரைச்சி அப்படியே சாதம் வடித்த சாதத்தில் நம்ம கொஞ்சமாக தாளிப்பு ஒன்று கொடுத்து முந்திரி அந்த கடலைலாம் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் இதை போட்டு கலந்துட வேண்டியது. ரொம்ப ஈஸியான வேலை தான். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நமக்கு எந்த அளவுக்கு கெட்டித்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டோமாக்கா போதும். இல்லை நீங்கள் குக்கரில் விசில் விட்டால் கூட போதுங்க. பேபி பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா, அதான் வந்து வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி சம்மந்தி சாதம். இதுக்கு வந்து நெய் விட்டுக்கிட்டேன். நெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அது கூடவே வந்து நிலக்கடலை. இது வந்து வறுக்காத நிலக்கடலை, அதை முதல்ல போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் முந்திரி போட்டுக்கலாம். கூடவே முந்திரி, நிலக்கடலையும் முந்திரியும் போட்டு நல்லா வறுத்துற வேண்டியது தாங்க. இது முந்திரிச்சு இது கூடயே வெங்காயத்தையும் போட்டலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், அடுத்தது உப்பு. இதுக்கு கொஞ்சம் நைஸ் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த கொத்தமல்லி தேங்காயெல்லாம், அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். ஏன்னா பூண்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா பச்சையா, அந்த பூண்டை மட்டும் கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டோமா முடிஞ்சுது வேலை. இதுலேயே சாதத்தை போட்டு கிளறி கொடுத்துடலாம். என் பையன் கொத்தமல்லி சாதமா இல்லை இது வந்து முந்திரி சாதமாம்மான்னு கேட்பான். ஏதோ ஒரு ஆதங்கத்துக்கு நிறைய முந்திரி போட்டேன். பரவாயில்ல விடுங்க. சூப்பராக சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போ அவனுக்கு சாதம் லஞ்சுக்கு போட்டு கிளறி கொடுத்துடலாம். காலையில் நம்ம வச்ச உருளைக்கிழங்கு வெஜிடேரியன் சால்னா, அதுவும் பூரியும் தான் காலை டிஃபனு. மூணு பூரி சுட்டு கொடுத்துருக்குறேங்க. அதை சாப்பிட்றதே பெருசவன். ஒரே ஒரு தோசை தான் காலைல சாப்பிட்றான், அந்த ஒரு கப்பு ஜூஸ், அவ்வளோதான். இன்றைக்கி தான் அவங்க அப்பா வந்து அவன் 2 தோசையாவது சாப்பிடாம அவனை அனுப்பக்கூடாதுன்னு சத்தம் போட்டார். அதனால் இன்றைக்கி 3 பூரி சுட்டு கொடுத்துருக்கேன். இந்த குழம்பு இன்றைக்கி எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு தெரியல. எப்படா தம்பி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குதுண்ணே. கொத்தமல்லி தலை வாசத்தோடு இருக்குதுண்ணே. ஆமாம், நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொத்தமல்லி தலை வாசத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வெஜிடேரியன் சால்னா வந்து நீங்களுமே செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. எப்பவும் போடுற அதே மசாலா தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்து போட்டு அரைக்கிறோம், அவ்வளோதான். லஞ்சும் தம்பிக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம கன்னியாகுமரிலேருந்து ஒருத்தங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு அந்த சிப்ஸு. வீட்லேயே பொரிச்சிருப்பாங்க போல இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க ஏதோ எஸ்டேட் வச்சுருக்கோம், இந்த மாதிரி பழத்தில் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு 2-3 பாக்கெட்டு, 2-3 இல்லை, ஒரு 4-5 பாக்கெட் எனக்கு காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸாக அவனுக்கு கொடுத்துட்றேன். அப்புறம் மாம்பழம், கடையில் வாங்கின மாம்பழம் தான், கொஞ்சம் கூட சரியில்லைங்க. 3 பழம் வாங்கினோம், அதில் அரை பழம் தான் நல்லா இருக்குது. 3 பழத்தில் சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் கேட்காம மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டார். விகாஸில் தம்பிக்கு இன்றைக்கி காலையில் டிஃபனும் ரெடி, லஞ்சும் ரெடி. இன்றைக்கி சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்பயே எங்களுது உங்களுதுங்கிறா பாருங்களேன். தனியாக வச்சுக்க, ஒரு பாக்ஸ் வச்சுக்க. கேக் செய்கிறது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருந்தீங்களா?
இன்னைக்கு வந்து வினிஷாக்கு வாங்கின இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் பெட்டி கட்டுறோம். பெட்டியில் போட்டு பாக்ஸ் பண்ணி வச்சிட்டோமாக்கா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளே அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அவளுக்கு என்னென்ன பொருள் வாங்கினீங்க அங்கிறத காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இன்றைக்கி நார்மலாக ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து குடித்தனம் நடத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் ரொம்ப கச்சிதமாக வாங்கியிருக்கிறேன். அவ்வளோதான். பாருங்களேன், இது வந்து அப்படியே அடுக்கு பாத்திரம், சில்வர் பாத்திரம், சமைச்சா மாற்றி வச்சுக்கிறதுக்கு. அது 2 மாவுக்கு இது வச்சு ஊற்றி வைக்கிறதுக்கு. சப்பாத்தி மாவுலாம் கோதுமை வாட்டுறோம் இல்லைங்களா, அது வந்து போட்டு வைக்கிறதுக்கு, மாவு அரைச்ச மாவு போட்டு வைக்கிறதுக்கு. அப்புறம் அதில் ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வானல் ஒரு 2 வானல், 2 சைஸ் வானல். அப்புறம் ஒரு பிரியாணி பாத்திரம். அதுக்கப்புறம் அந்த மளிகை சாமான்லாம் போட்டுக்க கொஞ்சம் சில்வர் பாத்திரங்க. அதுக்கப்புறம் வந்து போனோன்னே வீட்டுக்காருக்கு போகிற வேலைக்கு போகிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு டிஃபன் பாக்ஸ். இல்லை இது ஹோட்டல்களில் வேணும்னா வாங்கி சாப்பிட்றதுக்கு டிஃபன் பாக்ஸு. எங்கள் வீட்டுக்காரர் நினச்சிக்கிட்டாரு, இங்கே வந்து எப்படி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வாங்குறோமோ அப்படியே அங்கேயும் வாங்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்காரு. அங்கெல்லாம் வந்து ஃபோனில் ஆர்டர் பண்ணாலும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு தெரியல அவருக்கு. எப்படி அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாமே ஐட்டம் தாங்க வாங்கியிருக்கேன். மற்றபடி எக்ஸ்ட்ராலாம் வாங்கலை. அவளுக்கு எதுவுமே தெரியல, எந்த பாத்திரம் எது வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஏன்னா ஜாஸ்தி புழங்கினது கிடையாது இல்லைங்களா. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே வாங்கி கொடுத்தா போய் புழங்கிக்குவா அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். அடுத்த கேள்வி, ஏன் உடனே தண்ணி கொடுத்துன்னு போகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு முதல்ல சொல்லிடுறோம். ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான், ஒரு 5 கிலோமீட்டரில் தான் மாப்பிள்ளையோட வீடு. அவங்க வேலை பார்க்குறது சென்னையில். அதனால் இவ கல்யாணம் பண்ணோன்னே சென்னைக்கு தான் ஃபேமிலி இவ ஷிஃப்ட் ஆகிறா. அதனால் அவள் தனி குடித்தனமாக தான் போய் இருந்து சோறாக்கி சாப்பிடணும். அதுக்காக தான் பாத்திரம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா. அதனால வந்து நீங்களே வந்து உடனே ஒரு கமெண்ட்டை போட்டுருவாங்க, ஏங்க கல்யாணம் பண்ணோடனே உங்கள் பிள்ளையை தண்ணி கொடுத்துன்னு வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. அவங்களே ஏற்கனவே அங்கே சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்பயே வந்து போனால் அங்கே தான் இருந்து வேலை பார்த்து ஆகணும். அந்த காரணத்தினால தான் தனி கொடுத்தோன்னா அவங்களே வீடு பார்த்துட்டாங்க அவங்களே. அதனால அவங்களே எல்லாம் பார்த்து முடிவு பண்ணதுனால நாங்கள் அதுக்கு வேணால் தேவையான கம்மியான பாத்திரம் தான் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி கொடுக்குறேன். நாளைக்கெல்லாம் வீடெல்லாம் கட்டி போகும்போது நம்ம ப்ராப்பராக வாங்கி தர வேண்டிய பாத்திரங்கள்லாம் அப்போ வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். சரிங்களா. அதனால் நிறையெல்லாம் நான் வாங்கி தரல, ரொம்ப மினிமலாக 2 பேர்த்துக்கு மட்டும்தான் வாங்கி கொடுக்குறேன். அது கூட வாங்கி கொடுக்காம எப்படிங்க நம்ம அனுப்ப முடியும் சொல்லுங்கள். அதனால தான். சரிங்களா. இதில் வந்து ஒரு 6 டம்ளர் பெரிய டம்ளர் ஜூஸ் குடிக்கிற டம்ளர். யாராவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு ஜூஸ் போட்டு தரணும் இல்லைங்களா. அதுக்கு இது தண்ணி குடிக்கிற டம்ளரு, ஜூஸ் டம்ளர், கண்ணாடி டம்ளர் வாங்கி கொடுத்துருக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா தான் ஜூஸ் டம்ளர் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, ஊற்றி தண்ணின்னு கேட்பாருங்க. கேட்கட்டும். இது டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி செட்டு, இது ஒரு செட்டாக வாங்கினேன். இது மாதிரி ஒன்றுன்னா பார்த்து வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து கும்பகோணத்து சைடு தான் இந்த மாதிரி வந்து தூக்கில் வைப்பாங்க. நம்ம வீட்டில் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அதனால் இது அது மாதிரியே வாங்கிட்டேன் செட்டாக பக்கெட்டுங்க. சரிங்களா. வினிஷா ஆனால் ஒன்று சொன்னான், நீ என்ன வீட்டில் பயன்படுத்துறியோ அதை எனக்கு வாங்கி கொடு, அதை தாண்டி புதுசாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி வாங்கி கொடுத்துறாரு, நீ வச்சிருக்கிற மாதிரியே எனக்கு வாங்கி கொடு அப்படின்னா. அப்படிதானே வினிஷா சொன்னேன். சத்தமாக சொல்லுவீங்கக்கா. ஆனால் என்ன மாதிரி அடிமையான புருஷன்லாம் கிடைக்காதுல்ல. அது வேணா உண்மைதான். அது அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் பேக் பண்றோம். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு காட்டுறோம். சரிங்களா. இதெல்லாம் சில்வர் பாத்திரம் வாங்கியிருக்கேன். இதை தாண்டி வந்து இந்த குக்கர் வந்து அல்ட்ரால 2 செட்டு வாங்கிக்கிட்டேன். குக்கர் 5 லிட்டர் குக்கர் ஒன்று, ஒரு 3 லிட்டர் குக்கர் ஒன்று, அதுக்கப்புறம் புல்லட் மிக்சி ஒன்று. ஏன்னா அது போதும் அப்படின்ட்டு. அப்புறம் அவள் கேக்கு செய்கிறா இல்லைங்களா, அதனால அவளுக்கு கேக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கேன். அது என்ன அடி பாப்பா, மிக்சரு, அதுக்கப்புறம் இதுடா ஓவனு, அதுக்கப்புறம்டா அந்த மாவு பின்ன சப்பாத்தி மாவு பின்ன ஸ்டாண்ட் மிக்சர், அதான் ஸ்டாண்ட் மிக்சரா, அது எல்லாம் அதையும் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா அங்கே போனால் சும்மாவே இருக்க முடியாதுமா, என்னால் நான் கேக் செய்யணும், எனக்கு அது வாங்கி கொடுன்னா அதுவும் வாங்கிக்கிட்டோம். அடுத்ததாக வாங்கினது ஜூஸர் தாங்க. அது வந்து ஃபிலிப்ஸ்
கம்பெனியில் தான் வாங்கணும், அந்த பிராண்டு தான் வாங்கினேன். ஏன்னா அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்குறேங்களா, அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கினேன். அதில் வந்து கேரட்டு மற்ற பீட்ரூட்டு இந்த மாதிரி பொருட்களை தான் ஜூஸ் பண்ண முடியும். அது ஒன்று வாங்கிட்டோம். அடுத்தது வந்து சாத்துக்குடி புளியறதுக்கு வந்து அகோராலா வந்து வாங்கணும். 2 ஜூஸர் வாங்கி கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து இந்த ஆனியன் சாப்பர் தாங்க. ஏன்னா எப்படியும் வெங்காயம் கட் பண்ண போகிறதில்ல அவள் கையில், அதுக்காக இதில் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனியன் சாப்பர் வாங்கி கொடுத்தோம். அடுத்ததாக இந்த ஃபைபர் பிளேட்டு தாங்க வாங்கினோம். இது வந்து ஹோம் சென்டரில் நாங்கள் வாங்கணும் இல்லைங்களா, அப்போ தான் அவளுக்கு 2 பிளேட் வாங்கினோம். ஏன்னாக்கா யாராவது வந்தாக்கா அவங்களுக்கு டிஃபன் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். அதை தாண்டி ஒரு 4 பிளேட்டும் வாங்கிட்டேன். சில்வர் பிளேட்டுமே பெரிய பெரிய சைஸாக வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த வந்து இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருப்பேன், இரும்பு சாமான்கள் எல்லாமே. ஏன்னா இதெல்லாமே அவளுக்கு யூஸ் ஆகும், ஏதாவது வறுக்க பொரிக்க தேவைப்படுன்னு வாங்கினோம். இந்த இடிகள் வந்து நாங்கள் ஈரோடு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தேங்க. அங்கே சப்பாத்தி கல்லும் இடிகளும் 2மே அங்கே வாங்கிட்டு வந்தேன். இது வந்து மாவு பிணையறதுக்காக அந்த பேஷன் வாங்கி கொடுத்தேன். சப்பாத்தி மாவு பிணைஞ்சி அதில் வச்சுக்கிட்டோம். சாதம் இது ஏதாவது வெரைட்டி ரைஸ் கிளறதாக இருந்தால் அது யூஸ் ஆகுங்க இல்லைங்களா, அதுக்காக அது வாங்கி கொடுத்தேன். இப்படி ஒன்று எதுக்கு யூஸ் ஆகுமோ அதை யோசனை பண்ணி வாங்கி கொடுத்தேன். ஒரே ஒரு பிரியாணி பாட்டு, அது எதுக்குனாக்கா அவங்க கொழுதினார் வீட்டாரும் சென்னையில் தான் குடியிருக்காங்க. அவங்களும் இவங்களும் ஒன்றா இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம், அதனால் ஒரு 2 கிலோ செய்கிற அளவுக்கு வாங்கி கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுக்காக ஐடியா பண்ணி அந்த ஒரு 2 கிலோ பாத்திரம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன், இல்லை எப்படி செய்வான்னு தான் தெரியல எனக்கு. அது நம்ம போனால் வந்தால் ஒரு ட்ரிப் செஞ்சு காட்டினோமாக்க நிச்சயமாக கற்றுக்குவா. ஏன்னா வருஷால விட வினிஷா வந்து சமையலை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க, ஈஸியாக கற்றுக்குவா. ஏன்னா ஏற்கனவே நம்ம வீட்டில் செஞ்சு தானே கொடுக்குறா, நமக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஈஸியாக செஞ்சுக்குவா அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த தாம்பலம் அங்கே தேங்காய் வைக்கிற தாம்பலம் அது அங்கேருந்து டேபிள் மேலே கொண்டு வச்சுருப்பாங்க. அது வெத்தலை பாக்கு வைக்கிற தாம்பலம். அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டிட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சென்னைக்கு போனால் கேனில் தான் தண்ணி குடிக்கணும். கேனை எடுத்து கமிட்டிலாம் குடிக்கிறது கஷ்டம். அதுக்கு தான் கேன் நேராக வச்சு பம்ப் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். அது வாங்கி விட்டீங்களா? ஹர்ஷினி வீட்ல பட்டன் அடிச்சாங்க, அதுவே தண்ணி வருது வெளியே. இல்ல அப்படி பார்த்துட்டு இருக்கறேன். அது கிடைச்சாது. அது வெங்காயம் நசுக்கிற மிஷின், சாப்பர், புஷ் சாப்பர். குட்டி குட்டி தூக்கு. அதே சோத்துனே தெரியா? காரணமா கரெக்டாக ஓட்டுறதுல எல்லாம் கரெக்டாக ஓட்டுறாங்க. வந்து இந்த சந்தவமான பித்தளையில் வாங்கியிருக்கலாம் இல்லை அப்படின்னாங்க. இப்போ 2 பேரும் யூஸ் பண்ணுறதுக்கு சில்வரே போதும் ஏங்க. அப்புறம் பின்னாடி வந்து வேணா பித்தளை வாங்கிக்கலாம். எப்படி எனக்கு பின்னாடியா? உங்களுக்கு பின்னாடி முதுகு தானே இருக்குது. இல்லை வீடு கட்டி போகும்போது வேணால் பித்தளை வாங்கிக்கலாம். இப்போ எதுக்கு பித்தளை அப்படின்னு பார்க்குற, கழுவுறது மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில்வராக இருந்தால். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. பொண்ணுங்களுக்கு சீர் செய்கிறதுங்கிறது இதோடையா போகுது யாருங்களா? ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. மாற்றி மாற்றி சீர் செஞ்சுட்டே தான் இருக்க போகிறோம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே பெட்டி கட்டியாச்சு. 3, 4, 5, 6 பெட்டி வந்திருக்குது. இப்போ வந்து 5 பெட்டியை வந்து பேக் பண்ணி அதை கொண்டு போய் அங்கே வச்சிடலாம், ஒரு இடத்துல ஓரமாக வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து இப்போதைக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஓ டைட் பண்ணுறியா?
கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழிச்சு அவங்க எப்போ சென்னைக்கு போகிறாங்களோ அப்போ தான் கொடுத்து விடுவோம். அதனால் அது வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஓரமாக சேஃப்டியாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பெட்டி கட்டி வச்சியாச்சு. ஓகேங்களா? இதில் வந்து இந்த ஒரு பெட்டி மட்டும் ஓப்பனில் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது போட வேண்டியது இருந்தால் இந்த பெட்டியில் போட்டுக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக இந்த பெட்டி மட்டும் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். அதெல்லாம் வந்து மளிகை சாமானம் அங்கே இருக்கிறதெல்லாம். ஓகே ஓகே. பாத்திரம் எல்லாத்தையும் பெட்டி கட்டி வச்சுங்க. இப்போ வந்து போன ட்ரிப் நாங்கள் வீடியோ போட்டப்ப கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க 2-3 பேர். அதுக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கொஸ்டின் பொதுவாக எல்லாருமே நினைப்பாங்க அந்த மாதிரி. அதுக்காக தான் நான் வீடியோல அதுக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த பாத்திரம் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் இருக்காதா? தேவையான பாத்திரங்கள் போதுமே, பெண் வீட்டுக்காரர்கள் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை பேராசைக்காரர்களாக மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பாத்திரம் எல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருக்குங்க, இருக்காமலாம் இருக்காது. அவ வந்து மாப்பிள்ளை வீட்லயே போய் அங்கேயே இருக்கிறா அப்படின்னாக்கா நம்ம எந்த பொருளும் வாங்கி கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா அவ வந்து அங்க இருக்க போறது ஒரு 10-15 நாள் தான். அதுக்கப்புறம் சென்னையில தனி குடித்தனம் தான் நடத்த போறா. அதனாலதான் நம்ம இந்த பாத்திரம்லாம் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு பாத்திரம்லாம் வாங்கி கொடுக்கல. ஒரு 2 பேர் சமைச்சு சாப்பிடறதுக்கு என்ன தேவையோ அதுதான் வாங்கி கொடுக்குறோம். நார்மலா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க தனி குடித்தனம் போகும்போது என்ன வாங்கி கொடுப்போமோ அதுலயே ஒரு கால்வாசி தான் வாங்கி கொடுத்துருக்கேன். நாளைக்கு அவ வந்து வீடு கட்டிட்டு போனானாக்கா நம்ம என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ அது ப்ராப்பரா வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கம்மியா தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இது வந்து அடுத்த கொஸ்டின்ங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, பாத்திரங்கள் தினமும் உபயோகம் செய்வது உங்கள் பெண், அவர்களை அழைத்து செல்லாமல் நீங்களே போய் பாத்திரங்கள் வாங்குகிறது நியாயமா? உங்கள் பெண் திருமணம் முடிந்து சென்னையில் சென்று திருமண வாழ்க்கை தொடர இருக்கும் நிலையில் தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் சென்னையிலேயே வாங்கி விடலாமே. இப்போது பெரும்பாலான கடைகளில் பாத்திரங்கள் மற்றும் இதர பொருட்கள் வீட்டிலேயே டோர் டெலிவரி செய்ய இலவசமாக கொடுக்கறாங்க. நீங்க இப்போது வாங்கி இருக்கிற பொருட்கள் சென்னை கொண்டு வர லாரி வாடகை கொடுக்க வேண்டும். தேவையில்லாமல் இந்த பொருட்கள் உங்கள் வீட்டுல இடத்தை அடைத்துக் கொள்ளும். இதை எல்லாம் யோசிக்க மாட்டீர்களா? அவங்க சொல்றது 100% கரெக்ட். ஆனா இது நாங்க ஏன் அதை செய்யல அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்றேன் நான். ஒண்ணு வந்து அவளுக்கு எதுக்கு என்ன சமைக்கிறதுக்கு எந்த பொருள் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாது. சரிங்களா? அடுத்தது அதனாலதான் அவளை கூட்டிட்டு போறது யூஸ் இல்ல, நாமளே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்களே வாங்கிட்டோம். நாளைக்கு நான் குழம்பு வைக்க போறேன், எனக்கு அது என்ன எப்படிமா செய்யறதுன்னு போன் பண்ணாக்கா இந்த பாத்திரம் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்து அடுப்புல வைக்கணும், இதுல சமைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோமா செஞ்சுக்குவா. அது இல்லாம 2-3 ட்ரிப் நம்ம போய் கத்து கொடுத்தமாவும் அதை இந்த பாத்திரம் இது எதுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவா. அப்ப அடுக்கும் போதும் காட்டியிருக்கிறேன், இதுல பால் பொறப்போடு, இதுல நெய் ஊற்றி வச்சுக்கோ, இதுல இது பண்ணிக்கோன்னு சொல்லி வச்சிருக்கேன். மேக்சிமம் எங்க வீட்டுல பயன்படுத்தின அதே சேம் பொருளே தான் அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது ஒண்ணு. அதனாலதான் அவளை கூட்டிட்டு போல. 2வது வந்து நீங்க சென்னையிலேயே வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னீங்க. அது 100% கரெக்ட் தான். நாங்க ஏன் வாங்கி கொடுக்கல அப்படின்னாக்கா, எல்லாமே நம்ம வந்து காசு கொடுத்தா வீட்டுக்கு வந்துடும், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா நாம பார்த்து அந்த காலத்துல நாம தானே வாங்கி கொடுத்தோம். நம்ம அம்மா அப்பா நமக்கு கூட்டிட்டு போய் தானே வாங்கி கொடுத்தாங்க. ஆனா காலம் மாற எல்லாமே வந்து டோர் டெலிவரி ஆயிடுச்சு. அது எங்களுக்கு திருப்தியா இல்லை. நானே என் பொண்ணுக்கு ஒவ்வொரு பொருளையும் வெயிட் பார்த்து இது நல்லா இருக்கும், இது சைஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கினா ஒரு சாட்டிஸ்ஃபைடு எனக்கு. அதுக்காக தான் நாங்களே போய் வாங்கினேன். சரிங்களா? டோர் டெலிவரி பண்றது ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனால் வாங்கின திருப்தி இருக்காது எனக்கு, அதுக்காக வாங்கினேன். 2வது வந்து லாரியில் அனுப்பிடுறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கார் தான் போகுதுல, மோது வச்சு விடலாம், இல்ல MSSல வந்து பார்சல் கொரியர் அனுப்பிச்சு விடலாம். லாரியில வாங்குற அளவுக்குலாம் சாமான வாங்கல, நாங்க கார்ல போற அளவுக்கு தான் வாங்கியிருக்கோம். ஒரு 4 பெட்டி 5 பெட்டி வந்திருக்கு. அது 2 கார் போகும்போது ஆளுக்கு ஒரு பெட்டி 2 பெட்டி அனுப்பிச்சிடுமா முடிஞ்சிடும். அதுக்காக தான் நாங்க மெயினா நான் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். சரிங்களா? அதுவே வந்து ஆன்லைன்ல புக் பண்ண 2-3 பொருள் வாங்கினேன். அது கூட ஷோரூம்ல போய் அந்த பொருள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்லைன்லயும் புக் பண்ணேன். அந்த ஒரு கிரைண்டர் 2 பண்ணேன், குக்கர் 2 பண்ணேன். அதுவுமே ஆன்லைன்ல ஏற்கனவே பார்த்துட்டேன். இங்க பார்த்து ஷோரூம்ல பார்த்துட்டு தான் ஆன்லைன்ல புக் பண்ணேன். அதனாலதான் நாங்க அந்த மாதிரி இங்கேயே வாங்கிக்கிட்டோம். சரிங்களா? வச்சுட்டு இப்ப பெட்டி பேக் பண்ணியாச்சு, கொண்டு போய் ஆபீஸ் ரூம்ல வச்சிடலாம் அப்படின்ட்டோம். சரிங்களா? நீங்க சொல்ற ஐடியாவும் கரெக்ட் தான். அது ஒரு சிலர் செட் ஆகும், அது ஒரு சிலர் செட் ஆகாது. சரிங்களா? 3வது கொஸ்டின் 2 கொஸ்டின் சொல்லிக்கலாம். 3வது கொஸ்டின் என்னன்னாக்கா, இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கறதுனால மற்ற மாமியாருங்க பார்த்து இது மாதிரி வந்து கேட்க மாட்டாங்களா? மற்ற பொண்ணுங்களும் அம்மா கிட்ட கேட்க மாட்டாங்களா? இது வந்து வரதட்சணை மாதிரி இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 10 சாமானம் வாங்கி கொடுக்கறதுலாம் ஒன்று வரதட்சணை கிடையாதுங்க. 2வது
இவ்வளோ தங்கம் வேணும், இவ்வளோ வெள்ளி வேணும் அப்படின்னு கேட்கறது தான் வரதட்சணை. அதனால இந்த 4 பாத்திர பண்டம் வாங்கி கொடுக்கறதுலாம் வரதட்சணை கிடையாது. அதே மாதிரி பேசிக்கா சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு செய்கிற பாத்திரத்தையே நம்ம வரதட்சணைன்னா அப்புறம் பவுனு சொக்கந்தக்கம் வளையல்னு கேட்கறதெல்லாம் எங்க போய் வைக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நகை நட்டு கொடுக்கறத விட அவங்களுக்கு எது கஷ்டம் இல்லாம சமைச்சு சாப்பிடறதுக்கு, கஷ்டம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அது நம்ம செஞ்சோமா போதும். அது எப்படிங்க, அதை அவங்களாம் எதுவுமே கேட்கவே கிடையாது, அவங்க எதுவுமே சொல்லவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம கொடுங்க, நம்ம இஷ்டப்பட்டு செய்யறோம், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால நாங்க இந்த பாத்திரம் வாங்கி கொடுக்கறத பார்த்தலாம் மற்ற மாமியாருங்க வந்து உடனே வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா கேட்கணுங்கிறது வந்து அவங்க மைண்ட்ல பதிவாயிருக்கும். அதை விட்டுட்டு இதை பார்த்தா கேட்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டாவது வந்து பொண்ணுங்க அம்மா கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு, அம்மா கிட்ட கேட்காம வேற யார்கிட்டங்க கேட்பாங்க? பொண்ணுங்கன்னா அம்மாட்ட தாங்க எல்லாமே கேட்பாங்க. ஆனால் அம்மா நாம தாங்க செய்யணும். செய்ய முடியுறீங்க, நம்ம செஞ்சிடலாங்க. நம்மளால என்ன முடியுதோ அதை செஞ்சு கொடுக்கலாம், அதுவே போதும். 10 பாத்திரம் வாங்குற இடத்துல ஒரு பாத்திரம் வாங்கி கொடுத்தா கூட அந்த பொண்ணு சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவா. அப்படிதான். அதனால அம்மா இல்லைன்னா நம்ம யார்ட்டுமே கேட்க முடியாது. நானே இப்ப யார்ட்டுமே கேட்க முடியும், அப்படிதான். அதனால நான் இருக்கும்போது என்னால என்ன வாங்கி தர முடியுதோ அதை வாங்கி கொடுத்துன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இப்ப கேள்வி பதில் நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதெல்லாம் போகிட்டு விட்டுருங்க. இப்ப நம்ம சந்தோஷமா நம்ம வந்து கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். நாளையில இருந்து எங்க கல்யாண டியூட்டி ஆரம்பிக்குது. ஏன்னா பத்திரிக்கைக்கிறதுலாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து வீட்டை சுத்தி இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணோம், வீட்டுக்குள்ளெல்லாம் சுத்தம் பண்ணோம். இந்த வேலையை ஆரம்பிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியான நம்ம காக்கை கூட்டத்தை இன்வைட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீடியோல நான் உங்களை எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க. வினுசாவோட கல்யாணம் ரொம்ப நெருங்கிடுச்சு. சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் நாங்களும் அழைச்சி எல்லாம் ரொம்ப கிராண்டாக செய்யணும்னு தான் ஆசை. ஆனால் மாப்பிள்ளை வீட்டார் வந்து ரொம்ப சிம்பிளாக நாங்கள் செஞ்சுக்கிறோம், அப்படி தான் இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரி, அதனால் அவங்க விருப்பத்தின் பேரில் வினுசாவும் சிம்பிளாகவே பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். சரி, அதனால் வந்து நாங்கள் வந்து கோயிலில் தான் திடீர்னு முடிவு பண்ணதுனால எங்களுக்கு பெரிய மண்டபம் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. அதனால் சிம்பிளாக வந்து கோயிலில் அவங்க முறைப்படி கோயிலில் தான் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதனால் கோயிலில் சிம்பிளாக வெள்ளிக்கிழமை காலையில் திருமணம் பண்ணுறோம். சனிக்கிழமை ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வச்சுருக்கோம் இந்த லோக்கல்லே மண்டபத்தில். அதனால் நேரில் அழைச்சி உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு செய்ய முடியலங்கிற வருத்தம் இருந்தாலும் உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாருமே வந்து எங்கள் வினிஷா பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த இதில் வந்து நம்ம எப்பவுமே வந்து பசங்க கல்யாணம்னா நம்மளுடைய விருப்பப்படி நம்ம எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனால் பொண்ணுங்களை கட்டி கொடுக்கும் போது அவங்க மாப்பிள்ளை வீட்டார் என்ன சொல்றாங்களோ அதான் நம்ம கேட்டாகணும். அதனால அவங்க வந்து நாங்கள் சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால நம்ம விகாஸ் கல்யாணத்துக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால வினிஷா பொண்ணை நீங்க எல்லாரும் மனசார வாழ்த்துங்க. சரிங்களா? நாங்கள் இது வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வர முடியலனா கூட அதை பார்க்குறதுக்கு வாய்ப்பாக நாங்கள் ஏற்படுத்தி தரோம். எல்லாரும் எங்கள் குழந்தைங்கள ஆசீர்வாதம் பண்ணுன்னு அன்பாக கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் யாரும் எந்த கிஃப்ட்டும் எங்களுக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தங்க வந்து வெப்சைட் மூலியமா ரெண்டு விளக்கு, ஒரு சின்ன விளக்கு, காமாட்சி விளக்கு அது மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு யார் அனுப்புனாங்க அப்படிங்கறதே தெரியல. அவங்க பேர் எதுவுமே இல்லை, வெப்சைட் மூலியமா மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம வண்ணவல் வாட்ஸ்அப்ல யார் அனுப்புனாங்க என்னங்கிற டீட்டெயில் அனுப்புங்க. அது ஏன்னா ஒரு நன்றி சொல்றதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்காக தான் கேட்குறேன். அடுத்தது யாருமே வந்து எந்த கிஃப்டும் அனுப்ப வேணாம். ஏன்னாக்கா நாங்கள் வந்து இவங்க தாத்தா காலத்துல இருந்தே வந்து எந்த பொருள் யாருக்கும் மொய் வைக்கிறதும் கிடையாது, வாங்கறதும் கிடையாது. அந்த பழக்கம் தான் எங்கள் தாத்தா வச்சிருந்தாரு. அதே தான் நாங்கள் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். யார்ட்டையும் கிஃப்ட் எதுவுமே வாங்குறது கிடையாது. அன்பை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அன்பளிப்பை தவிர்க்கவும், அப்படிதான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து எங்களுக்கு பொண்ணுங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னாவே அதுவே மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால வந்து சுமதி அம்மா வந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு கூப்பிடல, இன்விடேஷன் யூடியூப்ல போடல அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. எல்லாரும் வந்து எங்க பொண்ணுங்களை சிறப்பா ஆசீர்வாதம் பண்ணி சிறப்பிச்சு கொடுங்க. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.
கையெழுத்து கொண்டு